நீங்க சிக்கன் சாப்பிடுறீங்களா, வீட்ல பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சென்னையில ஒரு முக்கியமான வைரஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன? அதுதான் பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல். அந்த பறவை காய்ச்சல்னா என்ன? நமக்கு கோல்டு வருது ஒரு வைரஸ்னாலன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம டாக்டர் கிட்ட போறோம். அந்த மாதிரி பறவைகளுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் தான் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1. இந்த பறவைக்கு வர காய்ச்சல் மனுஷங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பேர்டால ஏதோ ஒரு காரணத்தால இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடும்போது நல்லா சிக்கனை வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. எந்த ஒரு நீங்க சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதை குக் பண்ணி சாப்பிடுங்க. ரா ஃபுட்ஸை சாப்பிடாதீங்க. ஹைஜீனிக்கா இருங்க. நல்லா வந்து கையை வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசிக் சில திங்ஸ் பண்ணாலே அது நமக்கு வராது. அதே மாதிரி ஒரு அடிப்பட்ட பேர்டோ இல்ல செத்து போன பேர்டையோ போய் தயவு செய்து தொற்றாதீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிம்டம்ஸ் என்னென்ன எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் வந்து நார்மல் ஃப்ளூ மாதிரி தாங்க வரும். ஃபீவர், பாடி பெயின், தும்மல், இருமல், தலைவலி இப்படிதான் வரும். நமக்கு எப்படி அப்ப கண்டுபிடிக்கிறது இது நார்மல் ஃப்ளூவா இல்ல இது பறவை காய்ச்சலா அப்படிங்கிறதுக்கு நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல எப்படி ஸ்வைன் ஃப்ளூக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்க அந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பீங்க. அது இருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு அது பறவை காய்ச்சல், இல்லைன்னா ஒரு நார்மல் ஃப்ளூ தாங்க. அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க பேனிக் ஆக வேண்டாம். இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் நம்ம ப்ரிகாஷனா இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than cure.